எந்த பூமியிலே நம்ம வந்த நோக்கம், பூமியிலே நாம் வாழ்ந்த நோக்கம், பூமியில் வாழ்கின்ற நோக்கம் என்ன அப்படின்னா, எப்பவும் தேவனை மகிமைப்படுத்துறதுதான். எப்படி தேவனை மகிமைப்படுத்தலாம்? நாம் கூடி ஆராதிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்துறது அர்த்தம். இரண்டாவது, நம்முடைய கனிகள், நம்முடைய குணங்கள், நம்மளுடைய வாழ்க்கை நடவடிக்கை மூலமாய், கனிகள் கொடுக்க மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி அர்த்தம். ஒவ்வொரு கனிகள், ஒவ்வொரு குணத்தை நீங்கள் நடவடிக்கை செய்ய 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 அந்த கனி வெளிப்பட தேவனை மகிமைப்பட்டுள்ளார். தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு அடையாளம் சொல்லி அர்த்தம். மூணாவது, உங்கள் போதத்தினாலும், உங்களுடைய வெளிச்சத்தினாலும், உங்களுடைய நற்கிரியினாலும், உங்களுடைய நற்குணத்தினாலும் பிறரை நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வச்சிங்கன்னா அது தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு அடையாளமாக இருக்கும். பூமியில் கொடுத்த வாழ்க்கையிலே ஒரு காரியம் நிறைவேற்றி சொல்லி அர்த்தம். ஆகினால் இந்த மூணு காரியம் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தலாம். இப்படி மகிமைப்படுத்தி இந்த வாழ்க்கையிலே நம்ம தொடர்ந்து மகிழ்ச்சி காணலாம். தேவனுடைய சந்தோத்திரம் உண்டாதாக வாசிக்கலாம்.